ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 4-5 நாட்களாக நம்ம தொடர்ந்து 2 தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு இடி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதன் கீழே சம்மன் அனுப்பி அவர்களை துன்புறுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? எதற்காக இடி இப்படி செய்து? நில அபகரிப்புக்காக இதை செய்கிறதா? இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத அம்பலப்படுத்தியிருந்தோம். இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனங்கள் எழுப்பிய நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் மீதான அந்த வழக்கை கைவிட முடிவு செய்திருப்பதாக இடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஆங்கில நாளேட்டில் இன்றைக்கு செய்தியாக வெளியாகியிருக்கிறது. இடி இந்த வழக்கை கைவிட முடிவு செஞ்சாலும் இடி அதிகாரிகளுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இடி அதிகாரிகள் தப்பிக்கவே முடியாது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்த தலித் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை பரப்புன சவுக்கு சங்கர் முட்டு சந்தில் மாட்டி இருக்கிறார். இந்த விவகாரங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. அதாவது அமலாக்கத்துறை ஒரு சாதாரண ஏழை விவசாயிகளை குணசேகரன் அப்படின்ற பாஜக சேலம் மாவட்ட பாஜக கிழக்கு மாவட்ட செயலாளர், அவருக்கு இந்த விவசாயிகளினுடைய 6.5 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 2 to 2.5 கோடி இருக்கும். அந்த நிலம் தேவைப்படுறதுனால கடந்த 5 வருடங்களாக அவரை மிரட்டுவது, விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பது, உங்க நிலத்தை குத்தகைக்கு நீங்க எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க, 90,000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்கிறீங்க, 1990 நீங்க எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு போலியான ஆவணங்களை தயாரித்து அந்த பணத்தை செட்டில் பண்ணாதான் நீங்க இந்த நிலத்தில் இந்த 6.5 ஏக்கர்லையும் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க. நாங்க 1 ரூபாய் கூட பாஜக மாவட்ட செயலாளரான குணசேகரன்ட்ட வாங்கல, அவர் அப்பட்டமா எங்க நிலத்தை பிடுங்குவதற்காக இந்த வேலையை செய்யறாரு. இது மட்டும் இல்லாம அந்த விவசாயினுடைய உறவினர்களிடமும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கருக்கு மேல இதே மாதிரி நில அபகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த விவகாரத்துல 2 மர்டரை இந்த குணசேகரன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2 மர்டரை இந்த குணசேகரன் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அச்சுறுத்தல், அதாவது 1.5 ஏக்கர் 1990 1.5 ஏக்கராக இருந்த இந்த பாஜக மாவட்ட செயலாளர் குணசேகரனுடைய நிலம் தற்பொழுது 17 ஏக்கராக அதை விரிவுபடுத்தியிருக்கிறார். அதை எப்படி விரிவுபடுத்தியிருக்கிறார் அப்படின்னா, முழுக்க சட்டவிரோதமாக மிரட்டி, கடத்தி, கொலை முயற்சி தாக்குதலில் ஈடுபட்டு தான் இப்படி அவர் சொத்து சேர்த்திருக்கிறாரு. அதே வகையில் மற்ற விவசாயிகளிடம் எப்படி மிரட்டி அவர் இந்த நிலத்தை பிடுங்குகிறாரோ அதே வகையில் இவங்கள்ட்ட மிரட்டி நிலத்தை பிடுங்கிடலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்றாரு. சாதி ரீதியான தாக்குதலை தொடுக்கிறாரு. ஒரு பள்ள பயலுக்கு எதுக்குடா நிலம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கடா அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த விவசாயிகளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வாரிசுதாரர்கள் இந்த குணசேகரனுடைய மிரட்டலுக்கு அஞ்சு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த 2 ஏழை விவசாயிகள், வயதான காலத்துல 70 வயசு ஒருத்தர், 65 வயசு ஒருத்தர், வயசான காலத்துல நாங்க செத்தாலும் இந்த நிலத்துல எதாண்டா சாவோம், இந்த நிலம் எங்க பரம்பரை சொத்து, அதை நாங்க விட்டு தர முடியாது அப்படின்னு அங்க உறுதியான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் இந்த ஈடின்றது சமன் பண்ணுது. நம்ம ஃபீல்டுக்கு போய் பார்த்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இடி எந்த வழக்கின் அடிப்படையில் சம்மன் செஞ்சுது அப்படின்ற விவகாரம் வெளிவராம இருந்துச்சு. சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு? திமுக அமைச்சர்களின் பினாமிகளாக இந்த விவசாயிகள் இருக்கக்கூடும், அதனாலதான் இடி அமலாக்கத்துறை இவங்களுக்கு சம்மன் பண்ணி இருக்குது அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாரு. சும்மா என்னங்க தலித் விவசாயிகள், ஏழை விவசாயிகள் அப்படின்னு உருட்டுறீங்க அப்படின்னு அதை ஏளனப்படுத்தினார், கேவலப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தலித் பிரவீனா அவங்களுக்கு போன் பண்ணி இது திமுக அமைச்சர்களுடைய பினாமி நிலமா இருக்கக்கூடும், அதை தான் முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் விவசாயிகள் பிரச்சனை பேசலான்னு அவங்கள ஒரு மிரட்டுற துணியில அவர் பேசினாரு. அந்த ஆடியோக்களும் வெளியாகி சவுக்கு சங்கர் அம்பலப்பட்டு நின்னாரு. அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் உளவுத்துறை சதி, அதன் தூண்டுதல் பேர்ல தான் 6 மாதம் கழித்து இந்த விவசாயிகள் இந்த விஷயத்தை கிளப்புறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய உளவுத்துறை பின்னணியில் இருந்து இயக்குகிறது அப்படின்னு சில அதிகாரிகள் பேரை வெளியிட்டாங்க. அதுலேயும் அவர் அம்பலப்பட்டார். எப்படி அம்பலப்பட்டார்?
இந்த விவகாரம் 5/7/2023 அன்னைக்கு சம்மனுக்கு சாஸ்திரி பவன்ல இருக்கிற இடி அலுவலகத்தில் இந்த விவசாயிகள் ஆஜராயிட்டு பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர்களோட பிரஸ் கிளப் போறாங்க. அப்படி பிரஸ் கிளப் போகும்பொழுது பிரஸ் கிளப்பின் செக்ரட்டரியான பாரதி தமிழன் இடிக்கு எதிராக பேசுவதற்கு அனுமதி தர முடியாது, அனுமதி கொடுத்தா நாங்க பிரஸ் கிளப்பே நடத்த முடியாது, ஏபிவிபிக்கு RSSக்கு பாஜகவுக்கு இடம் தரும் இந்த நபர்கள் இந்த ஏழை விவசாயிகள் தங்களுடைய பாதிப்பையும் இடி எப்படி நில அபகரிப்பில் ஈடுபட முயற்சிக்கிறது அப்படின்றத அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பை பிரஸ் கிளப் மறுக்குது. ஸோ அதனால அவங்க தொடர் முயற்சியில இப்பதான் ஊடகங்களை அவங்களால ரீச் பண்ணி இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர முடிஞ்சிருக்குது. ஸோ இதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து திசை திருப்ப பார்த்தாரு சவுக்கு சங்கர். இந்த பொய்கள் எல்லாம் அம்பலமான பிறகு இன்னொரு அஸ்திரத்தை கையில் எடுத்தார். அதாவது அந்த விவசாயிகள் காட்டு எருமைகளை வேட்டையாடினாங்க, அதனாலதான் அவங்க மேல இடி சம்மன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, காட்டெருமையை வேட்டையாடணும்னா காட்டெருமை எவ்வளவு வேகமா ஓடும், அதனுடைய திணவு எந்த அளவுக்கு இருக்கும், இந்த சாதாரண விவசாயிகளால் அதை வேட்டையாட முடியுமா? அப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைய திசை திருப்ப நினைச்சாரு. ஆனா அதுவும் இப்பொழுது தவிடுபடியாகிவிட்டது. அதாவது 2017 இந்த விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட அந்த பயிர்களை பாதுகாக்கணும். அதாவது கல்வராயன் மலை அடிவாரத்துல அவங்களுடைய நிலம் 6.5 ஏக்கர் அமைஞ்சிருக்குது. ஸோ அதற்கு மின்வேலி அமைக்கிறாங்க. இது சாதாரணமா விவசாயிகள் செய்யக்கூடிய விஷயம்தான். அப்படி அமைக்கப்பட்ட மின்வேலியில காட்டெருமை அந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்துருது. இது தொடர்பா 2017 குணசேகரன் இந்த நபரும் இவருடைய தம்பியும் வனக்குழு தலைவர்களா இருந்திருக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். இந்த நபர் இந்த பாஜக தற்போது பாஜகவில் இருக்கின்ற இந்த குணசேகரன் அதற்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கிறாரு. இப்போ வனக்குழு தலைவராக இருக்கும் பொழுது இந்த நபர் வனத்துறை அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட வாய்மொழியா புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் வனத்துறை வழக்க பதிவு செய்து இந்த வழக்கானது கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் இந்த வழக்கு நடக்குது. 4 ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்குல 28/12/2021 2017 வழக்கு போடுறாங்க. 28/12/2021 2021 ஆத்தூர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் நீதிபதி ஜீவன்குமார் அவர்கள் இவர்கள் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து அவர்களை விடுதலை செய்கிறாரு. அந்த வழக்கு 2021 முடிவுக்கு வந்துருது. அப்ப இதுலயும் சவுக்கு சங்கர் சொன்னது மிகப்பெரிய பொய் அப்படின்றது அம்பலமாயிருச்சு. ஏன்னா PMLA சட்டப்படி ஒரு நீதிமன்றத்தாலோ, அது கீழமை நீதிமன்றமாவோ உயர் நீதிமன்றமாவோ உச்ச நீதிமன்றத்தாலோ ஒரு நபர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்த பிறகு அவர்களை இந்த PMLA சட்டத்துக்குள்ள கொண்டு விசாரிக்க முடியாது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றது PMLA சட்டத்திலேயே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடி அதிகாரிகள் அத்துமீறி இருக்கிறார்கள் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுவும் இந்த வழக்கு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு. 2021 இந்த 2 விவசாயிகளான கண்ணையன் கிருஷ்ணன் இவங்க 2 பேரும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள். 2022 மார்ச் மாதம் அமலாக்கத்துறை, போலீஸ்னா FIR, அமலாக்கத்துறைனா ECIR அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 2022 மார்ச் மாதம் இந்த 2 விவசாயிகள் மீது வனவிலங்குகளை வேட்டையாடியதற்காக ECIR, அதாவது அமலாக்கத்துறையினுடைய FIR அதை பதிவு செய்யறாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில அமலாக்கத்துறை அதிகாரிகள், பெயர் குறிப்பிட விரும்பாத அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாவது அப்படின்னு போட்டு எழுதியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வனத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்க இந்த 2 விவசாயிகளையும் PMLA ஆக்ட் கீழே ECR பதிவு செஞ்சோம் அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லிருக்கிறாங்க. அது பச்சை பொய். 2022 மார்ச் மாதத்துல ECIR அப்படின்னு சொல்லப்படுற FIR அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்படுது. ஆனா இது தொடர்பான விவரங்கள், அதாவது இந்த கேஸினோட சார்ஜ் ஷீட்டு, இந்த கேஸினுடைய தற்போதைய நிலைமை என்ன, இந்த மாதிரி விவரங்களை 8/3/2023 2022 வழக்க பதிவு செஞ்சுட்டு 8/3/2023 சரியா ஓராண்டு கழிச்சு அந்த வழக்கோட குற்றப்பத்திரிகையை கொடுங்க, அந்த வழக்கோட விவரங்களை கொடுங்க அப்படின்னு இடி அதிகாரிகள் கேட்குறாங்க.
உலகத்துல எங்கேயாவது அந்த வழக்கு என்ன, அந்த வழக்கினுடைய தன்மை என்ன, அதுல சார்ஜ் ஷீட் என்ன அப்படின்னு எதையுமே பார்க்காம அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய உள்நோக்கம் என்ன? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 8/3/2023 அன்னைக்கு சென்னை இடி ஆபீஸ்ல இருந்து இடி ஆபீசர், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அப்படின்ற அதிகாரி ஆத்தூர் ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது இந்த வழக்கு குறித்த டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதினாரு அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அந்த கடிதத்துல இந்த வழக்கு டீட்டெயிலை கேட்கிறாரு. அதற்கு தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பாக எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசின் வனத்துறை எந்த ஒரு தகவலையும் இடி அதிகாரிக்கு தரல. ஏன்னா இந்த வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆயிட்டாங்க, வழக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எந்த டீட்டெயிலும் தரல. அப்ப அவங்க எந்த டீட்டெயிலும் தராத சூழலில் தான் இடி அதிகாரிகள் இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள வர வச்சு மன உளைச்சலை ஏற்படுத்தி இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னது பச்சை பொய் அப்படின்றது தெளிவா இருக்குது. இதற்கான ஆவணங்களை அந்த வனத்துறைக்கு விவரங்களை கேட்டு அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தை சத்தியம் டிவி நெறியாளர், மூத்த பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இன்றைக்கு சத்தியம் டிவில 7 மணிக்கு சத்தியம் சாத்தியமே அப்படின்ற ஒரு டிபேட்ல அந்த ஆதாரங்களை வைத்து ஒரு டிபேட்டையும் இன்னைக்கு நடத்தியிருக்கிறாரு. அந்த ஆதாரத்தை நீங்களும் இப்ப பாருங்க. வனத்துறைக்கு இப்படி 2021 முடித்து வைக்கப்பட்ட இந்த வழக்கு குறித்து 2023 விவரம் கேட்டு எழுதிய அதிகாரி யாரு அப்படின்னா இடியின் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதை ஒட்டி தான் 26/6/2023 அன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்து காரி துப்புனோம் இல்லைங்களா, அந்த சம்மன் போஸ்ட் அதுல ஹிந்து பல்லர், இந்த விவசாயிகளுடைய பெயரை எழுதி ஹிந்து பல்லர் அப்படின்னு சாதியின் பெயரை, அதாவது தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு தற்போது பெயர் மாற்றம் செஞ்சிட்டோம், நீங்க தேவேந்திரர் நான் நரேந்திரர் அப்படின்னு மோடி வாய்கிலேயே பேசிட்டு போனாரு. பெயர் மாற்றம் செய்த பிறகும் அவர்களை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தும் விதமாக ஹிந்து பல்லர் அப்படின்னு குறிப்பிட்டு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டருக்குள்ளதான் இந்த சம்மன் இருக்குது. 5/7/2023 அன்னைக்கு சென்னையில இருக்கின்ற சாஸ்திரி பவனில் இருக்கின்ற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நீங்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்னு. அப்படி விவசாயிகள் கடனை உடனே வாங்கிட்டு அந்த சம்மனுக்கு ஆஜராக வர்றாங்க. அப்போதான் அவர்களுடைய வழக்கறிஞரை அனுமதிக்க மறுக்கிறார்கள். எழுத படிக்க தெரியாதுங்க, வழக்கறிஞர் இல்லாம எங்களால டீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வழக்கறிஞர்களும் இந்த விஷயத்தை, தலித் பிரவீனாவும் வழக்கறிஞர் செல்லதுரையும் இதை சொல்றாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிக திமிர்த்தனமாக, அன்றைக்கு அமலாக்கத்துறை அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தக்கூடிய ரித்தேஷ்குமார் அவர் தான் இந்த சம்மனை அனுப்புறாரு. அந்த ரித்தேஷ்குமார் உள்ள உக்காந்துக்கிட்டு வெளியே தனக்கு கீழ்நிலையில இருக்கின்ற ஆபீசர்ஸை அனுப்பிச்சு, சிஎம்ஏ, தமிழ்நாட்டு சிஎம்ஏ வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க அதுக்கு மேல பவர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திமிர்த்தனமாக பேசுகிறார்கள். அதற்கு பிறகு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. இதுதான் இதனுடைய பின்னணி. அதற்கு பிறகுதான் நம்ம நடத்தின கலாய்வு, இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்தது. இந்த விவகாரத்துல நம்முடைய சோர்ஸ்களிடம் நம்ம கேட்டு எதற்காக இடி 2021 முடித்து வைக்கப்பட்ட வழக்கிற்கு 2022 மீண்டும் பிஎம்எல்ஏ கீழே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு வனத்துறையே கடிதம் எழுதி பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சொல்லாத பொழுது, ஏன்னா முடிஞ்சு போன வழக்குக்கு யார் லெட்டர் எழுதுவா, சொல்லாத பொழுது அமலாக்கத்துறையே ஏன் 2022 மீண்டும் வழக்கு பதிவு செய்து 2023 அதனுடைய விவரங்களை கொடுங்க அப்படின்னு ஓராண்டு கழித்து எதற்காக கேட்டார்கள் அப்படின்னு நம்ம விசாரித்த போது நம்ம சோர்ஸ்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, பாஜக மாவட்ட செயலாளர் குணசேகரன் பாஜகவினுடைய ஒரு முக்கிய புள்ளி, அவர் மூலமாக இடி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த 6.5 ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பு 2.5 கோடி, 2லிருந்து 2.5 கோடி இருக்கும். அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக இடி அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுத்து அந்த இடி அதிகாரிகள் ஒரு கூலிப்படையை போல பாஜக மாவட்ட செயலாளருக்காக இந்த நிலத்தை பிடுங்கித்தர முழுக்க முழுக்க சட்டவிரோதமா, அதாவது நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா பிஎம்எல்ஏ சட்டமே சட்டவிரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு குறிப்பாக அடிப்படை
உரிமைகள் அப்படின்னு இந்திய அரசியல் சாசனத்தால் வரையறுக்கப்பட்ட லிபர்ட்டி அப்படின்ற 21வது பிரிவு அதற்கு எதிராக இருக்குது அப்படின்ற வாதங்களை நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திற்கு வெளியேவும் அதை அம்பலப்படுத்திட்டு இருக்கிற சூழல்ல முடிந்து போன ஒரு வழக்கில் ஒரு விவசாயியை கூப்பிட்டு இந்த 6.5 ஏக்கர் நிலத்தை பாஜக மாவட்ட செயலாளருக்காக லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த இடி அதிகாரிகள் தர முயற்சித்திருக்கிறார்கள். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சேலம் எஸ்பி கிட்ட இந்த 2 விவசாயிகளும் இந்த ஒட்டுமொத்த வழக்கு விவரங்களை எழுதி இந்த குணசேகரன் மீது நடவடிக்கை எடுங்க, இடி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு புகாரை கொடுக்குறாங்க. புகாரை கொடுத்தது ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படும் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த வழக்கை கைவிடுவதாக இடி முடிவு செஞ்சிருக்குது. இப்ப நீங்க பாருங்களேன், குற்றமே செய்யாத ஒரு நபருக்கு சம்மன் அனுப்பி அவருடைய நிலத்தை பாஜகவுக்காக பிடுங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருந்திருக்குது. இவங்க வழக்கு பதிவு செய்வாங்களாம். இவங்க மொத்தமா ஆதாரங்களோடு சிக்கி அம்பலப்பட்ட பிறகு இடி என்ன செய்யுமா, வழக்கை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்க யாரு இதை முடித்து வைப்பதற்கு? இதுதான் இடிக்கான வானளாவிய அதிகாரம். அவங்க கேஸ் போடுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சிருச்சு, இல்லை நம்ம சிக்கி அம்பலப்பட்டு போறோம் அப்படின்னா இவங்களே நாங்கள் கேஸை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த அதிகாரத்தை இடிக்கு யார் கொடுத்தா? ஒன்று. ரெண்டாவது, சாதியை குறிப்பிட்டு வனத்துறை உனக்கு புகார் அளிக்கல, உனக்கு கேஸ் விவரமே என்னன்னு தெரியல, நீ எப்படி சாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பலாம்? ஆனால் சவுக்கு சங்கர் போன்றவர்கள், இந்த புரோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வடநாட்டு அதிகாரிகள், அண்ணாமலையும் அதான் சொல்றாரு, வடநாட்டு அதிகாரிகள், அதனால அவங்க அந்த ஊர்ல ஜாதி பேர் பின்னாடி இருக்கும், அதனால குறிப்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. தமிழ்நாடு வனத்துறையே உனக்கு எந்த விவரமும் சொல்லாத பொழுது இவங்க இந்து பல்லர் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப முழுக்க முழுக்க பாஜக மாவட்ட செயலாளர் அவரோடு இவரிடம் பேரம் பேசிய அந்த நபர், லஞ்சம் கொடுப்பதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட அந்த நபர், இப்ப இவங்க சொன்ன விவரங்களை வைத்துதான் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. எப்படி மதுரையில ஒரு அதிகாரி அங்கித் குமார் அப்படின்ற அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கி கையும் களவுமாக சிக்கினார். அதை தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் பல முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது, அவங்க இடி இப்படிதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது அப்படின்றத சொன்னாங்க. அதாவது வாய்மொழியா ஃபோன் பண்ணி பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து உங்களை ரைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அந்த ரைட்ல இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா எனக்கு 3 கோடி லஞ்சம் கொடுங்கன்னு பேரம் பேசி அது 50 லட்சமா வந்து நிற்குது. அதில் 2வது தவணை வாங்குறப்ப தான் அங்கித் திவாரி அப்படின்ற அதிகாரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்படுறாரு. அந்த வழக்கு அதுல தான் உயர் அதிகாரிகளுக்கு அதுல தொடர்பு இருக்குது அப்படின்றது வெளியே வந்திருக்குது. அதாவது வாய்மொழியா கட்ட பஞ்சாயத்துல ஈடுபட்டு பணம் பறிச்சிருக்கிறாங்க. இதுல சட்டப்பூர்வமாவே ஒரு வழக்கை பதிவு செஞ்சு சம்மனை அனுப்பிச்சு விவசாயிகளை வர சொல்லி சட்டப்பூர்வமாகவே கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறது இடி வசமா சிக்கியிருக்குது. எப்படி அங்கித் திவாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை பிடித்து, தமிழ்நாடு காவல்துறை பிடித்து, உயரதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து சம்மன் அனுப்பி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அதே போல இந்த சேலம் தலித் விவசாயிகள் விவகாரத்திலையும் இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய ரித்தேஷ்குமார், இடியினுடைய உதவி இயக்குனர், அவருக்கும், அதே போல இதற்கு முன்னாடி இந்த வழக்கை பதிவு செய்த உதவி இயக்குனர் கார்த்திகேயன் அப்படின்ற இந்த அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் எவ்வளவு பேரத்திற்காக, எதற்காக இடி அதிகாரிகள் இப்படி ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்க, இதற்கு பின்னணியில் இருக்கின்ற பெரும் புள்ளிகள் வந்து யார் யார், எதனால சவுக்கு சங்கர் ஆஜராகி இடிக்கு வந்து புரோக்கரா பேசுறாரு, எதற்காக அண்ணாமலை சேலத்துல 12 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்களாம், அந்த 12 பேருமே அவருக்கு தெரியாதான். ஆனா குணசேகரன் வந்து ரொம்ப நல்லவராம். அவர் என்ஃபோர்ஸ் டைரக்டரேட் அப்படின்னு எழுதினா கூட ஆங்கிலத்தில் படிக்க தெரியாது, அதாவது வாயில விரல வச்சா கூட குணசேகரனுக்கு கடிக்க தெரியாது, அவர் ரொம்ப நல்லவர், நேர்ல பார்க்கல பேசல ஆனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளருக்கு அண்ணாமலையே சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்ப விஷயம்ன்றது மிக வெளிப்படையா வந்துருச்சு. தமிழ்நாடு காவல்துறை டிவிஎஸ்சி உடனடியாக செயல்பட்டு இந்த அயோக்கியர்களை கைது செய்யணும், அந்த ஏழை தலித் விவசாயிகளுடைய நில உரிமையை பாதுகாக்கணும். இதற்கு பிறகாவது சவுக்கு மாதிரியான நபர்களை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது கள்ளக்குறிச்சி விவகாரமா இருந்தாலும் சரி, ராம்குமார் மர்ம மரணமாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி,
போலீஸின் அதிகார வர்க்கத்தின் பாஜகவின் அடியாளாக இந்த நபர் தொடர்ந்து செயல்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம தான் முட்டாளாக்கப்படுவோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தவறான வழியில் மிஸ்லீட் செய்யப்பட்டு இந்த வழக்கை ஈடிக்கு ஆதரவாக திசை திருப்புகின்ற வேலையை சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பல்வேறு புரோக்கர்கள் ஒரு புறம் செய்து கொண்டிருந்தாலும், இன்னொரு புறம் சத்யம் டிவி தொலைக்காட்சி நிருபர், அரவிந்த் ஆக்ஷன் போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த உண்மை விவரங்களை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது.